வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், பியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர் நீதிமன்றத்தில் ஆஜராக தேவையில்லை, மாத்திரை நீதிவான் அறிவிப்பு. சாரதியின்றி ரயில் என்ஜின் ஒன்று ரத்மலானைக்கு, சாரதி மற்றும் உதவியாளரின் சேவை இடைநிறுத்தம். இரண்டாவது தடவையாகவும் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தமையினால் அம்பிலிப்பிட்டிய பிரதேச சபை தலைவர் பதவி இழக்கும் நிலைமை. முன்னேஸ்வரத்தில் பஸ்ஸில் மோதி இருவர் பலி. நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு மேலும் ஒரு சர்வதேச விருது. இனி விரிவான செய்திகள். சாரதியின்றி ரயில் என்ஜின் ஒன்று மாளிகாவத்தையிலிருந்து ரத்மலானை வரை பயணித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடத்த ரயில்வே பொது முகாமையாளர் மூவர் அடங்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளார். குறித்த தரப்பினர் அவதானமாக செயற்பட்டமையினால் பாரிய விபரீதங்களை தவிர்த்துக் கொள்ள முடிந்ததாக ரயில்வே பொது முகாமையாளர் PAT ஆரியரத்ன கூறினார். வைப்பிரிவைச் சேர்ந்த இந்த என்ஜின் கட்டமைப்பு மாளிகாவத்தை ரயில் பிரிவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது இன்று அதிகாலை 1:45 அளவில் இயங்க ஆரம்பித்துள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. இந்த என்ஜின் நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் அது செயலிழக்க செய்யப்பட்டிருக்கவில்லை என ரயில்வே திணைக்களம் கூறியது. ரயில் பெட்டிகளை மாற்றுவதற்காக பயன்படுத்தும் இந்த என்ஜின் 50 வருடங்கள் பழமை வாய்ந்ததாகும். என்ஜினை நிறுத்திவிட்டு சாரதியும் உதவியாளரும் இறங்கிச் சென்றிருந்த போதிலும் திடீரென அது இயங்க ஆரம்பித்துள்ளது. மாளிகாவத்தையிலிருந்து இயங்க ஆரம்பித்த இந்த என்ஜின் கரையோர ரயில் மார்க்கமாக ரத்மலானை நோக்கி பயணித்துள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க கூறினார். சாரதியின்றி மணித்தியாலத்திற்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் என்ஜின் பயணித்துள்ளது. மருதானை, கோட்டை, கொம்பனி தெரு, கொள்ளுப்பெட்டி, பம்பளப்பெட்டி, வெள்ளவத்தை, தெஹிவலை, ரத்மலானை ஊடாக இந்த என்ஜின் ஆளின்றி பயணித்துள்ளது. இதன்போது ரத்மலானை மற்றும் கல்கிசவுக்கு இடைப்பட்ட இடத்தில் கொழும்பு கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து சென்ற குழுவினர் அதனை நிறுத்தியுள்ளனர். தற்போது இந்த என்ஜின் ரத்மலானை பிரதான பொறியியலாளர் பிரிவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தினால் ரயில் மார்க்கத்திற்கோ ரயில் என்ஜினுக்கோ சேதம் ஏற்படாத அதேவேளை எவ்வாறு இந்த என்ஜின் ஆளின்றி பயணித்தது என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக மூவர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த விசாரணைகள் நிறைவடையும் வரை சாரதியினதும் நடத்துனரினதும் சேவையை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் BAP ஆரியரத்ன கூறினார். ரயில் சேவையில் இன்று பாரிய பின்னடைவை காண்கின்றோம். சட்டப்படி சாரதி அல்லது நடத்துனர் ரயில் என்ஜினுடன் இருக்க வேண்டும். ரயில்வே திணைக்களத்தில் இடம்பெற்ற முதலாவது சம்பவம் இதுவல்ல. பல்வேறு தரப்பினரும் தமக்கு வேண்டிய விதத்தில் திணைக்களங்களில் செயல்படுகின்றனர். அதே நிலைமை இன்று ரயில்வே திணைக்களத்துக்கும் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு பொறுப்பின்றி செயற்பட்ட விதம் புலப்படுகின்றது. என்ஜின் ஆயில் சூடாகும் போது அது செயல்படும் நிலைமைகள் காணப்படுகின்றன. இதனை குறிப்பாக Y பிரிவு என்ஜின்களில் காண முடிகின்றது. தற்போது பெரிய மரக்குற்றிகள் வைத்து அவற்றை நிறுத்தி வைக்கின்றனர். Y பிரிவு என்ஜின்களில் ஆபத்தான நிலைமை காணப்படுவதால் இது குறித்து விசேட அவதானம் செலுத்த வேண்டும். இந்த சம்பவத்தின் பின்னர் ரயில் சாரதியும் நடத்துனரும் சேவையிலிருந்து நிறுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பிற்பகல் ரயில் சாரதிகளும் நடத்துனர்களும் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். ரயில்வே திணைக்களத்தின் பிரதான பொறியியலாளர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ஆர்ப்பாட்டம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது. மூவர் அடங்கிய குழுவின் விசாரணைகளின் பின்னர் சாரதி மற்றும் நடத்துனர் தவறிழைக்கவில்லை என உறுதி செய்யப்பட்டால் மீண்டும் அவர்களை சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் கூறினார். இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. 5 කිලෝමීටර් 15ක් ගිහලා ඒක ගැන මට අහගන්න ඕන. අද තියෙන්නේ කුසිකර්ම ප්‍රශ්නයක්. කමන්න ඒක හරිය අහන්න. එන්ජිමට නියර උඩ යන්න පුළුවන්. මාර වැඩේ ඉතින් කතා කරන්නේ කිලෝමීටර් 15ක් ගිහලා දෙමඩ කොට ඉඳලා ගල් කිස්සට. ප්‍රශ්නේ අහන්න. කුමා මේ කතානායකතුමනි. අහලා තියෙන්නේ ගොවිතැන. දැන් මේ ගොවිතැන ගැන අහලා ඒ වගේ ප්‍රශ්න එන්ජින් ගැන ප්‍රශ්න අහනවා නම් පෞද්ගලිකව හමු වෙන්න. එතකොට හොඳයි. ඒතකොට එන්ජිම ගැන කියයි එතකොට.
මගේ එන්ජිම හරි හොඳයි. කෘෂිකාර්ම ඇමතුමා අපේ ගමේ බලන්නකෝ ඇවිල්ලා එන්ජිමේ වැඩ හොඳයි මතුගම ජනතාවත් දැන් මේ අවස්ථාවේ සජීවීව බලන් ඉන්නවා මේ කෘෂිකාර්ම ඇමතුමා. மஹிந்த சிந்தனையின் அடிப்படையில் பெண்களுக்கு விசேட பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டாலும் அதற்கு பெண்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக போக்குவரத்து அமைச்சர் குமார பெல்கம பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவர்களுக்காக பஸ் சேவை ஆரம்பிப்பதாக தெரிவித்த போதிலும் 2 போக்குவரத்து பிரிவுகளில் மாத்திரமே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது நாடளாவிய ரீதியில் முறையாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் அல்லவா? கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த சேவையில் கொழும்பு, கெஸ்பாவா மற்றும் கொழும்பு மொரட்டுவை பகுதிகளில் தவிர ஏனைய பகுதிகளுக்கு பெண் பயணிகள் இல்லாத காரணத்தால் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இது உண்மை. இதை நானும் கண்டேன். சில பெண்களுக்கு மகளிர் பஸ்களில் செல்வதற்கு விருப்பம் இல்லை. அப்படியொன்றும் இல்லை. இது உண்மை. பஸ்ஸில் செல்வதற்கு ஆள் இல்லை என்றால் நாம் எவ்வாறு சேவையில் ஈடுபடுவது? ரயில் பெட்டிகளில் செல்லும் போது மகளிருக்கு தனியாக பெட்டி ஒன்று ஒதுக்குவதாக கூறினேன். வேண்டாம், எல்லோரும் ஒன்றாக செல்கின்றோம் என்று கூறினார்கள். මම දුම්රිය යනකොට මං ඇහුවා කාන්තාවන්ගේ වෙනම පෙට්ටියක් දාන්න තියලා. නෑ නෑ අපි ඔක්කොම ඒකට යන්නම්. මේ මට සමහර අය ඉල්ලනවා. ආයේ ඔබතුමා හින්දා වෙන්නේ නැති සමහර වෙලාවට වෙන්නේ නැති. මම ඉතින් උස ලස්සන මිනිහෙක්නේ. ඒකින්ද වෙන්නේ නැති. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர் எதிர்வரும் 11ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராக தேவையில்லை என மாத்தறை மேலதிக நீதவான் என்று அறிவித்துள்ளார். கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர் சார்பில் இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளதால் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. காலி முதல் மட்டக்களப்பு ஊடாக யாழ்ப்பாணம் வரையான கடற்பிரதேசம் கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் அமையலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் சில பகுதி நிலவும் சீரற்ற வானிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு, மலையகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்வதற்கான சாத்தியம் தென்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது தாளமுக்க பிரதேசமானது தாளமுக்க வலயமாக முல்லைத்தீவிற்கு கிழக்கே 300 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இதன் தாக்கத்தினால் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை கிழக்கு, வடக்கு, வடமத்திய, தெற்கு மாகாணங்களில் காணப்படும். சில இடங்களில் கூடிய மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் காற்றுடனான வானிலை தொடர்ந்தும் காணப்படும். காலி தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக யாழ்ப்பாணம் வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களின் கடல் கடும் கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக கடும் காற்று அப்பிரதேசங்களில் வீசக்கூடும். ஏனைய நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யும். காற்று வடகிழக்கு திசையில் வீசுவதுடன் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை காணப்படும். அத்துடன் காலி தொடக்கம் மட்டக்களப்பினூடாக யாழ்ப்பாணம் வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களின் காற்றின் வேகம் சமயங்களில் 70 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். எனவே இக்கடல் பிரதேசம் கடும் கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் இருக்கும். அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்தும் அடைமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை தொடர் மழை காரணமாக மாவட்டத்தின் நெற்காணிகள் உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக கல்முனை அம்பாறை பிரதான வீதியின் மாவடிப்பள்ளி பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். சுமார் 2 அடிக்கும் மேல் இந்த பாலத்தில் வெள்ள நீர் பாய்ந்து செல்வதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கல்முனை மத்திய முகாம் பிரதான வீதியில் உள்ள கிட்டங்கி பாலத்தினை அண்மித்த பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை அம்பாறை, அட்டாளைச்சேனை, கோணாவத்தை ஆற்றின் நீர்மட்டமும் உயர்வடைந்துள்ளது. இந்த ஆற்றில் ஆற்று வாழை எனும் நீர்த்தாவரம் பரவியுள்ளதால் நீர் வடிந்தோடுவதில் சிரமம் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
அத்துடன் 3வது நாளாகவும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதனை தவிர்த்துள்ளனர். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த மாவட்டத்தில் எந்தவித அனர்த்தங்களும் இதுவரையில் பதிவாகவில்லை என மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். அந்த வடிகால்களை துப்புரவு செய்வதற்குரிய அதிகாரிகள் கடமைக்காரர்கள் வரவில்லை, உரிய ஆட்கள் அதுக்கு மெனக்கிடவில்லை. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5வது நாளாகவும் அடைமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. ஆரையம்பதி, காத்தான்குடி, மண்முனை, கிரான் மற்றும் செங்கலடி ஆகிய பகுதிகளில் வீதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மாவட்டத்தில் கடற்றொழில் முற்றாக பாதிப்படைந்துள்ளது. கடல் தொடர்ந்தும் கொந்தளிப்பாக காணப்படுகின்றமையினால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதனை தவிர்த்து வருகின்றனர். மேலும் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழை நீடிப்பதாக எமது செய்தியாளர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இந்த மாவட்டத்தில் எந்தவித அனர்த்தங்களும் பதிவாகவில்லை என மாவட்ட அரசாங்க அதிபர் கூறினார். திருகோணமலையில் கனத்த மழை பெய்து வருகிறது. இந்த மாவட்டத்திலும் பெரும்பாலான தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். இங்கு கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதன் காரணமாக மீன்பிடி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. எங்களுக்கு மீனவருக்கு சொல்லி எந்த விதமான உதவிகளும் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்களுக்கு அரசாங்கங்கள் எந்த ஒரு நிவாரணமோ இல்ல எங்களுக்கான உதவிகளோ வழங்கினது இதுவரைக்கும் எங்களுடைய வயதுக்கு நாங்க கண்டதும் இல்ல, இதண்டதும் இல்ல. யாழ் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்த வண்ணம் உள்ளது. இந்த மாவட்டத்தில் கடற்சீற்றம் சற்று தணிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். எவ்வாறாயினும் மீன்பிடி நடவடிக்கைகளில் இருந்து மீனவர்கள் விலகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்திலும் அடைமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தள மாவட்டத்தில் மப்பும் மந்தாரமுமான காலநிலை நிலவி வருகின்ற போதிலும் ஆங்காங்கே மழை பெய்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்டத்தின் மீன்பிடி தொழில் சோபை இழந்து காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். சின்னப்பாடு கடற்பிரதேசத்தில் இயந்திர படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 மீனவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா மாவட்டத்திலும் அடை மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக கடற்தொழிலாளர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் இருந்து விலகியுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 3 உயிரிழந்ததுடன் 26 பேர் காயமடைந்துள்ளனர். குருநாகலில் இருந்து சிலாபம் நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸில் மோதுண்டு சிலாபம் முன்னேஸ்வரம் சந்தியில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இன்று காலை 7:30 மணியளவில் குறித்த 2 பெண்களும் வீதியை கடக்க முற்பட்ட போது மற்றொரு பஸ்ஸுடன் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்ற பெண் சிலாபம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.